வெல்கம் டு ஃபியூச்சர் விசன் ஸ்டடி சென்டர் சேலம். ஸோ இன்றைக்கி நம்ம மைக்ரோஸ்போரோஜெனிசிஸோடைய லேயர்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ யங் ஆந்தரில் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் மாஸ் ஆஃப் த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் வந்து அவுட்டர் லேயரில் எபிடர்மிஸ் வந்து இருக்கும். ஸோ ஆந்தரோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ யங் ஸ்டேஜில் வந்து ஒரு சிம்பிள் இதாக தான் இருக்கும். ஸோ அந்த செல்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லையிங் ஆஃப் த 4 கார்னர் பிகம் என்லார்ஜ். இந்த செல்ஸ் தான் வந்து 4 கார்னராக வந்து என்லார்ஜ் ஆகி அது என்ன ஆகுது, எலாங்கேட் ஆகி ப்ராமினன்ட் அண்ட் இட்ஸ் வில் பி ஃபார்மிங் ஆஸ் அ ஆர்ச்சிபோரல் செல்ஸாக வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ சைமல்டேனியஸில் வந்து வாஸ்குலர் பண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. மிடில் போர்ஷன்ஸ் ஆஃப் த ஆந்தரும் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த எல்லா போர்ஷன்ஸுமே வந்து எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது, எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எபிடர்மிஸ்ங்கிற ஒரு லேயர்லேருந்து தான் வந்து அடுத்தடுத்த போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஆர்ச்சிபோரல் செல்ஸ் அதுக்கப்புறம் டெவலப் ஆகிற ஆர்ச்சிபோரல் செல்ஸ் தான் வந்து என்ன ஆகுது, பெரிக்ளைனல் டிவிஷன்ஸ் மூலமாக 2 லேயர்டு செல்ஸ், அதாவது வந்து அவுட்டர் பார்த்தீங்கன்னா 1 டுவோர்ட்ஸ் த எபிடர்மிஸ் இஸ் நோன் ஆஸ் த பிரைமரி பெரட்டல் செல்ஸ். ஸோ இன்னர் கீழே அதாவது எபிடர்மிஸ்க்கு கீழே வந்து லேயர் ஃபார்ம் ஆகிற செல்ஸுக்கு பேர் தான் வந்து ஸ்போரோஜெனிசிஸ் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரைமரி பெரட்டல் செல்ஸ்லேருந்து தான் வந்து என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா செகண்டரி பெரட்டல் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த செகண்டரி பெரட்டல் செல்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ஆன்டிக்ளைனல் அண்ட் பெரிக்ளைனல் டிவிஷன்ஸ் மூலமாக தான் வந்து அதுக்கு அடுத்தது நார்மலாக இந்த எபிடர்மிஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த எபிடர்மிஸில் இருந்து தான் ஆன்டிக்ளைனல் அண்ட் பெரிக்ளைனல் டிவிஷன்ஸ் மூலமாக வந்து எண்டோதீசியம், மிடில் லேயர் அண்ட் டப்பிட்டம் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதில் தான் வந்து இப்படி 4 லோப் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஆஃப்டர் தட் ஒன்லி இந்த டப்பிட்டத்தில் வந்து என்ன ஆகுது, ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகி அந்த மைக்ரோஸ்போராஞ்சியம்ஸ் வந்து ஸ்போர் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து மெச்சூர்டு ஆந்தஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. So during the anther development, which layer undergoes the repeated anticlinal division? So எந்த லேயர் வந்து ரிப்பீட்டடான anticlinal divisionsக்கு வந்து போகும் to cope with rapidly enlarging the internal tissues? Option A tapetum, option B endothelium, option C middle layer, option D epidermis. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி எபிடர்மிஸ் தான் வந்து அடுத்தடுத்து ஆன்டிக்ளைனல் டிவிஷன்ஸுக்கு போய் தான் வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Thank you.